ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் சுக்கா பண்ணுற ஸ்டைலில் சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு வெஜ் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் நான்வெஜ் எடுக்காத டேஸில் இது மீட் பேஸ்ட் ப்ரோட்டீனுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட். இது நீங்கள் வெஜ் ஸ்டார்டராக சர்வ் பண்ணலாம், இல்லைனா ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம், இப்படி இல்லைனா சப்பாத்தி பூரி தோசைக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன். இப்போ இந்த சுவையான சைவ மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கேன். இந்த குவான்டிட்டி ஒரு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது முழுகிற அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஹாட் வாட்டர்லேயே நல்லா ஊறட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுக்கா மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் ஒரு பேனில் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 ரெட் சில்லி, இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் உடைச்ச கடலை, இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆறின பிறகு இதையும் சேர்த்து ஆட் பண்ணி தண்ணி விடாமல் ஒரு கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணும். நம்மளோட சுக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் வதங்கின பிறகு 2 தக்காளி, ஒரு 7 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதெல்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா குக் ஆன பிறகு இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கிருச்சு. இது ஆறின பிறகு ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மட்டன் ஃப்ளேவர் வரணுன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா ரா ஸ்மெல் போய் கார்னர்ஸில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், அப்புறமா உப்பு. இப்போ இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். நமக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரா ஸ்மெல் எல்லாம் நல்லா போயிடுச்சு. ஆனால் இந்த சோயா சங்க்ஸ் இன்னும் நல்லா குக் ஆகணும். ஸோ இதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா அப்படியே ஹாஃப் ரெடியூஸ் ஆனும். ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி அளவு பாதியாக குறைஞ்சிருச்சு. நீங்கள் வாட்டரியாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுக்கா மசாலாவை இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலா ஆட் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணுன்ற கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட எக்ஸ்பெக்டட் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட சூப்பரான சைவ மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கடஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.